फ्रेंड्स वेलकम टू आवर चैनल मीनू आरी वर्क्स நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸில் இன்றைக்கி கிளாஸ் 53 தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன கிளாஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா லீஃப் ஃபில்லிங்கில் வித் லோடிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சரிங்களா, போன கிளாஸில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், வித்தவுட் லோடிங் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அது வந்து பைப்பிங் த்ரெட் இல்லாமல் ஃப்ளாட்டாக ஸ்டிச் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பைப்பிங் த்ரெட் இடையில வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அது இது பார்க்குற கொஞ்சம் நமக்கு எம்போஸ்டாக தெரியும், அழகாக இருக்கும் பார்க்குறக்கேன்னு. ஸோ இந்த ஸ்டிச்சஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. அதுக்காக நான் திலகம் ஷேப் ட்ராப் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எப்படி நான் வந்து பைப்பிங் த்ரெட்டை ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். ஒரு யூ ஷேப்பில் உங்களுக்கு தெரியுதுங்களா, இந்த மாதிரி ஷேப்பில் வச்சு நீங்கள் பைப்பிங் த்ரெட்டை க்ளூ வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ க்ளூ வச்சு அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டிச்சஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஓகேவா. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேலேருந்து த்ரெட்டை கீழே எடுத்திருக்கேன். நான் மேலேருந்து ஷார்ப் எட்ஜஸ்லேருந்து நான் த்ரெட்டை எடுத்துகிட்டு கீழே கொண்டு வந்து கரெக்டாக அந்த சென்டரை மார்க் பண்ணி அதில் வந்து ஒரு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு பைப்பிங் ஒரு ஜர்தோசியை எடுத்துகிட்டு வந்து அதில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடுத்த ஸ்டிச் அந்த கோட்டுக்கு உள்பக்கமாக மேலே ரைட் சைட்லேருந்து எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நான் வந்து இந்த ஜர்தோசி வந்து எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ ரைட் சைடு கொண்டு போய் அந்த கோட்டுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அகைன் அந்த கோட்டுக்கு மேற்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு. உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு புரியுதுங்களா. ஸோ கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு, அப்படியே ரிவர்ஸில் த்ரெட்டை இழுத்துட்டு ஒரு பீஸாக ஜர்தோசி லோட் பண்ணிக்கணும். ஜர்தோசி வந்து இப்போ ஃபஸ்ட்டு எவ்வளோ ஈக்குவலாக கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் கட் பண்ணணும், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சென்டிமீட்டர் கட் பண்ணுறீங்கன்னா அடுத்து அதே மாதிரி தான் 1 சென்டிமீட்டர் தான் கட் பண்ணணும். இல்லை நான் வந்து ஃபஸ்ட்டு 1 மீட்டரில் கட் பண்ணிவிட்டு செகண்டை வந்து கம்மியாக கட் பண்ணுறேன் அப்படின்னு கட் பண்ணக்கூடாது. அப்படி கட் பண்ணால் உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி தான் ரைட் சைட் பண்ணிட்டோமா. இப்போ வந்து லெஃப்ட் சைடு அந்த கோட்டுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி இதிலே வந்து ஃப்ளாட் லோடு பார்த்துருப்போம். அப்போனா அந்த பைப்பிங் த்ரெட் இல்லாமல் நம்ம போட்டிருப்போம், அது பார்க்குற கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து பைப்பிங் த்ரெட் வச்சு நம்ம போகிறனால அந்த லுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வீட்டில் இருந்தே ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் நான் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கிளாஸ் உங்களுக்கு நான் சொல்கிற டீட்டெயில்ஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா தாராளமாக குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இந்த ஜர்தோசி எல்லாமே ஒரே ஷேப்ஸில் கட் பண்ணிக்கோங்க, மாற்றி கட் பண்ணிடாதீங்க. மாற்றி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் அந்த இடத்துல போடுறப்ப ஒன்று வந்து நான் பெருசாக இருக்கும், ஒன்று வந்து சின்னதாக போயிடும், அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. அதனால் பார்த்து ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜர்தோசி கட் பண்ண தெரியலனா செப்பரேட்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி கேளுங்க. நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன், எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஜர்தோசி பீசஸாக நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஜர்தோசி பீசஸாக எடுத்து கரெக்டாக இந்த சென்டரில் தான் நம்ம வந்து சென்டரில் ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த கோடு போட்டிருக்க இடத்துல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த ஸ்டிச்சே போடணும், சரிங்களா. நம்ம கோட்டுக்கு வெளிப்பக்கமோ இல்லை உள்பக்கமோ போட்டுறக்கூடாது, கரெக்டாக அந்த கோட்டு மேலே. அதுக்கு தான் நான் வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. அந்த சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிட்டேன். கீழே ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, திரும்ப லெஃப்ட் சைடு போய்க்கிறேன். ரைட் சைடு ஒரு ஸ்டிச்சு, லெஃப்ட் சைடு ஒரு ஸ்டிச்சு. ஸோ நாளைக்கு கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஜர்தோசியை வச்சு லீஃப் லேன் வந்து குட்டி லீஃப் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறேன். அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு பேட்டர்ன்லாம் கொடுக்குறப்ப ஜர்தோசியில் இப்போ லீஃப் ஃபில்லிங்லாம் வரும் இல்லையா நம்ம ப்ளவுஸஸ்க்கு, அதில் கொடுக்குறப்ப இன்னுமே பார்க்குறக்கு லுக் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுவுமே உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன் எப்படி பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஒரு பெரிய செயின் பக்கத்தில் ஒரு ஷார்ட் செயின் த்ரெட்டை லென்த்தியாக எடுத்துகிட்டு போய்க்கிறேன். லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சிங்கில் கொடுத்துக்கிறேன். ஒரு லாங் ஸ்டிச்சு, ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு. ஸோ நிறைய பேர் நான் போன கிளாஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த கிளாஸை பார்த்து ஒர்க்கை சப்மிட் பண்ணியிருந்தீங்க. டிட்டோ நான் எப்படி சொல்லி கொடுத்துருந்தேனோ அதே மாதிரி போட்டிருந்தீங்க, ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த கிளாஸஸும் இருக்கும். ஸோ லென்த் நடுவில் வந்து ஹோல்ஸ் வந்து வரதா செய்யும். நம்ம ஒரே இடத்துல பஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அதனால் ஹோல்ஸ் வர செய்யும். அதனால் நம்ம அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் போகிறனால அங்கே ஒன்றும் ஆகாது. அதனால் நம்ம ஹோல் பெருசாக வந்துருச்சேன்னு ஒரி பண்ணிக்க வேண்டாங்கண்ணே. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு லாங் செயின் பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் செயின் போடுறது வந்து ரொம்ப தள்ளி போட்டுறாதீங்க. ரொம்ப தள்ளி போட்டிங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஸ்டிச் ஆட்டம் ஆயிரும். பக்கத்தில் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க.
போட்டு அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே கொண்டு வந்து ஒரு செயின், ஒரு ஷார்ட் செயின் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பைப்பிங் த்ரெட்ஸ் வந்து நமக்கு தெரியக்கூடாது. ஓகேங்களா? பைப்பிங் த்ரெட் தெரியாமல் ஃபுல்லாக போடணும். நான் ஓவரால் போட்டுட்டு காட்டுறேன் பாருங்களேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வீடியோ ஆனில் இருக்குதுன்னு நினச்சிட்டு நான் எடுத்தேன். பட் ஆனால் வீடியோ வந்து ஆஃபில் தான் இருந்திருக்கு. அதனால் நான் வந்து அவ்வளோக்கா எடுக்கலை. ஸோ இது ஒன்றுமே இல்லை, நம்ம ஃப்ளாட் லோட் பண்ணியிருப்போம் இல்லையா இதுலேன்னு, அதே தான். இதில் வந்து உள்ளே நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சு போடுறோம். சரிங்களா? அதனால் வந்து ஒன்றும் நான் எடுக்கலைனால நீ இது பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் ஃப்ளாட் லோட் பண்ணி சென்ட் பண்ணிங்கள்ல, அதே மாதிரி தான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே பைப்பிங் த்ரெட் இருக்கனால. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நான் ஜூமில் காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இதுக்கு பேர் ஃப்ளாட் லோட். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது. இது பாருங்கள் கொஞ்சம் உப்பனா அப்படி இருக்கா. ஸோ அதுக்கு பேர் தான் இதுனால ஃப்ளாட் லோடு, இது எம்போஸ் லோடு சொல்கிறாங்க. இப்போ இதே நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐடியாவாக ஸோ நம்ம இதை சுற்றி சில்க் த்ரெட்டில் வந்து நம்ம சில்க் த்ரெட் நமக்கு பிடிச்ச கலரில் வந்து கொடுக்கலாம், இல்லை சரி த்ரெட்டில் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சுகர் பீடு, கட் பீடு, ஆன்டிக் பீடெலாம் பார்த்தோம்னா ஸோ அதுலலாம் அதை சுற்றி செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் சில்க் த்ரெட்டில் வச்சு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சில்க் த்ரெட் வந்து ரெட் கலரில் வந்து எடுத்திருக்கேன். ஸோ டபுள் ஸ்டாண்ட்ஸாக தான் எடுத்திருக்கேன் நான். சரிங்களா? டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச்சஸ் வந்து நான் குட்டி குட்டியாக போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து சில்க் த்ரெட் தான் போடணுன்னு கிடையாது. ஜரி த்ரெட்டில் போடலாம், பீட்ஸில் கொடுக்கலாம், கட் பீடில் கொடுக்கலாம். ஸோ இல்லை ஜர்தோசிலே கூட கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் பார்த்துருப்போம் இல்லையா நம்ம, அந்த கண்டினியூஸ் ஸ்டிச்சஸை இதில் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எல்லா ஸ்டிச்லேயுமே இந்த அவுட்லைன் கொடுத்திங்கன்னா தான் இந்த லுக்கே பார்க்குறக்கு நல்லா அழகாக தெரியும். சரிங்களா? ஸோ நான் ஒரு லேயர் மட்டும் இப்போ கொடுக்குறேன். ஸோ நீங்கள் 2 லேயர் எப்பயுமே டபுள் லேயரில் கொடுத்திங்கன்னா தான் அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. அதனால் நீங்கள் வந்து டபுள் லேயரில் வந்து கொடுத்துக்குங்க. சரிங்களா? ஸோ ஷார்ப் எட்ஜஸ்லாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ஷார்ப் எட்ஜஸ்லாம் பார்த்து கொடுங்க. ஷார்ப் எட்ஜஸ் இப்போ ஒரு டிசைனுக்கு நம்ம ஒரு டிசைன் போடுறப்ப நல்லாயிருக்கும். பட் நம்ம அந்த ஷார்ப் எட்ஜ் கொடுக்காமல் அந்த இடத்துல மொட்டையாக விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டிச் நமக்கு பார்க்கறக்கு அது ஷேப்ஸே மாறி போயிடும். அதனால கரெக்டாக அந்த ஷார்ப் எட்ஜஸ் வர இடத்துலலாம் கரெக்டாக பார்த்து எட்ஜஸ் பார்த்து கொடுங்க. ஸோ உங்களுக்கே யாருக்காச்சும் வீட்டிலேருந்தே ஆரி எம்ப்ராய்டரி ஃப்ரீயாக கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃப்ரீ கிளாஸ்ன்னு மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சென்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களை வந்து மெயின் குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்பயும் போல் ஒர்க்கை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் 2 மந்த் கோர்ஸ் இருக்கும். ஸோ ரொம்பவே உங்களுக்கு புரிகிற மாதிரி ஈஸியான மெத்தடில் தான் சொல்லி கொடுப்பேன். சரிங்களா? சரி பாருங்கள், இந்த அளவுக்கு நான் போட்டு என்ன பண்ணுறேன், நான் வந்து எண்ணாட் போட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து டபுள் லேயரில் கொடுங்க. டபுள் லேயரில் கொடுத்தா தான் லுக் இன்னுமே பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகுன்றதுக்காக சிங்கிள் லேயர் மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்களேன், பார்க்குறக்கு இந்த பார்டர் கொடுத்ததுக்கப்புறம் பார்க்குறக்கு எவ்வளோ லுக் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி ஒர்க்கை ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.